அதிமுக தனது கொள்கையில் இருந்து தடம் புரண்டு பாஜக கையில் சிக்கியுள்ளதாக அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தெரிவித்த கருத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் அங்கு கிடையாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு 10 நாள் அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை, அதை யாரும் கருதவில்லை. அதேபோல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மதிப்புக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர். இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் உலகத்துக்கே தெரியும், இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதில் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது.